ஹலோ வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பிரித்தானியாவிய ஆக்கிரிச்சிருக்கிற ஒரு நோயை பத்தின ஒரு விஷயம் தான். அதாவது இது எல்லாருக்கும் பரவி கொண்டிருக்குது. அதுவும் பிரித்தானியாவில் ரொம்ப மோசமா பரவி கொண்டிருக்குன்றதான் இந்த விஷயம். சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி புது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா யூஸ்வல் கட்டுக்கொள்றது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனல்ல அடிக்கடி வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க, கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு நாம பேச போற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு தீவிரமான ஒரு தொற்று நோய் இப்ப பிரித்தானியா ரொம்பவே ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதாவது தட்டம் என்ற சம்பவங்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இது பெற்றோர்கள் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய நிலை இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம தெளிவா இந்த வீடியோல அதை பத்தி பேச போறோம். யார் யாருக்கு எங்க இது நடக்குதுன்றத உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களாலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இதனால நாம் இன்றைக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அது என்னன்னு சொன்னா, தட்டம்மை என்றால் என்ன, பெரியவங்களுக்கு அது எப்படி பாதிப்பு வரும், எப்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்கிறதுன்றத இந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதனால இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உடனடியாக வரும். ஓகே, வடக்கு லண்டன்ல தட்டம்மை நோய் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக என்ஃபீல்ட் பகுதியில ரொம்பவே அதிகம் அப்படி என்று சொல்லப்படுது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 34 குழந்தைகள் தட்டம்மையால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதை யார சொல்றாங்கன்னு சொன்னா, என்ஃபீல்ட் கவுன்சிலே இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. சில குழந்தைகள் மருத்துவமனை கூட அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனால பெற்றோர்களும் பாடசாலைகளும் கவலைப்படுற நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லப்படுது. குறைந்தது 7 பாடசாலைகள்ல தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. பெரும்பாலான பாடசாலையும் நர்சரிகளும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால முன்னெச்சரிக்கையாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கும் தட்டம்மை நோயாளிகளோட நெருங்கிய குடும்பங்கள்ல இருந்தா கட்டாயமாக 21 நாட்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்ற அறிவிப்பை விடுத்திருக்காங்க. இந்த 21 நாள் அப்படின்றது ஒரு எண் கிடையாதுங்க. தட்டம்மை வைரஸ் உடம்புல இருந்து வெளிப்படுறதுக்கு அதாவது வெளியே போறதுக்கு 7ல இருந்து 21 நாட்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படி என்று சொல்லப்படுது. அதே நேரத்துல தெரியாமலே மற்றவர்களுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மற்ற மாணவர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. தட்டம்மை அப்படின்றது ரொம்பவே தொற்று ஒரு வைரஸ் நோய். ஒருத்தருக்கு இருந்தா கட்டாயமாக அருகில் இருக்கிற பல பேருக்கு பெரும்பாலானவருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. ஆரம்பத்துல காய்ச்சல்கள் வரும், இருமல் இருக்கும், கண் சிவப்பா இருக்கும். இந்த பிக்சர்ல தெரிகிற மாதிரி உடம்புல சிவப்பு புள்ளிகள் தோன்றும். சில நேரங்கள்ல நிமோனியா மாதிரியான சிக்கல்களும் வரலாம். அதனால இதை லைட்டா எடுத்துக்கொள்ள முடியாது. சோ கவனமா இருங்க. இந்த குழந்தைகளுக்கு இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃபீவரோ என்னவோ இருந்தா ஜஸ்ட் சிம்பிள் நினைச்சிட்டு இருந்துறாங்க. இதனால பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் இன்னும் சில பேர் தடுப்பூசி போடல என்றத ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில பெற்றோருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமம் இருக்கலாம். இப்ப போத் பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது சிக்கல்கள் இருக்குது. அதனால அதுவும் ஒரு ரீசனா இருக்கு. வடமத்திய பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவ அதிகாரி இருக்கிற டாக்டர் ஜோ சேவேஜ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாடு முழுக்கவே சில இடங்கள்ல தொற்று இருக்கு, ஆனா எங்கட பகுதிகளில் இப்ப அதிகமா இருக்கு அப்படி என்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு வைத்தியர் டாக்டர் கெனோன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தடுப்பூசி போடுறதுக்கு தயங்குறவங்களுக்கு தெளிவான விளக்கம் தேவை அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது யாரையுமே குறை சொல்ல வேண்டியது இல்ல, சரியான தகவல் கொடுக்க வேண்டும் அப்படி என்றும் சொல்லுறாங்க. ஸ்கூல் இருக்கட்டும், இல்லாட்டி சமூக சுகாதார குழுக்களா இருக்கட்டும், சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி போடாத மாணவர்களுக்கு 21 நாள் இடைவேளையும், பெற்றோர்களோட நேரடியாக பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்துற விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி பாடசாலையை சுத்தம் செய்த பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாமே நடக்குது அப்படி என்றும் சொல்லப்படுது. சமீபத்துல ஒரு பாடசாலையில 2 மாணவர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு பாடசாலையை தற்காலிகமாக மூடி முழுசாக சுத்தம் செய்திருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்ன சொன்னா, இதனால இப்படி செய்ததால மற்ற மாணவர்களும் பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்றதான் இதோட நல்ல விஷயம். ஓகே, நாம இப்ப என்ன செய்யணும் அப்படி என்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி முழுமையா போட்டாங்களா என்றதை சரியா பாருங்க. இல்லைன்னு சொன்னா உடனே அப்பாயின்மெண்ட் போடுங்க. குழந்தைகளுக்கு காய்ச்சல் அல்லது சிவப்பு புள்ளி மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தா உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெறுங்க. முக்கியமாக தவறான தகவல்களை நம்பாமல் நம்ப தகுந்த தகவல்களை மட்டுமே மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பாதிக்கப்படுறதுன்றது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது பாடசாலை, நண்பர்கள், சமூகம் என்று எல்லாருமே இந்த பாதிப்பை உண்டாக்கலாம். ஒரு
தடுப்பூசி வந்து ஒரு குழந்தையை பாதுகாக்கும், ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும், அதே மாதிரி ஒரு பாடசாலையை பாதுகாக்கும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசுல எடுத்துக்கொள்ளணும். இது வந்து அரசியல் விஷயம் கிடையாது, இது நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய விஷயம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த தட்டம்மை நோய் வந்து பெரியவங்களுக்கும் வரலாம் அப்படி என்று சொல்லப்படுது. பல பேருக்கு வந்து ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் வார நோய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. தட்டம்மை என்றது வயது பாராமல் யாருக்கும் வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய் என்று சொல்லப்படுது. பெரியவங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா, குழந்தை வயசுல வந்து தடுப்பூசி போடாதவங்களுக்கு வரும், இல்லாட்டி ஒரு டோஸ் மட்டும் போட்டவங்களுக்கு வரும், இல்லாட்டி தட்டம்மை சின்ன வயசுல வராதவங்களுக்கு வரும், இல்லாட்டி வெளிநாட்டுல பயணம் செய்து தொற்று பகுதியில இருந்தவங்களுக்கும் இப்படியானவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்கள்ட்ட அறிகுறியை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதிக காய்ச்சல், கடுமையான உடல் வலி, கண் சிவப்பு இருக்கட்டும், எல்லாத்தையும் உடம்பு முழுக்க சிவப்பு புள்ளிகள் வரதா இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பெரியவங்களுக்கு வந்து சில சமயம் குழந்தைகளை விட அதிகமான சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்படக்கூடிய சிக்கல்களை பாத்தீங்கன்னு சொன்னா, நிமோனியா, காதல இன்ஃபெக்ஷன், மூளை சுழற்சி, அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு அபாயம். உதாரணத்துக்கு என்ஃபீல்ட் மாதிரியான இடங்களுக்கு வந்து தொற்று நோய் அதிகரிக்கும் போது தடுப்பூசி போடாதவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, உங்களோட ஜிபியை தொடர்பு கொள்ளுங்க. தேவையண்டா மட்டும் தடுப்பூசி போடலாம் என்று 2 டோஸ் போட்டிருந்தா பொதுவாக நல்ல பாதுகாப்பா இருக்கலாம். முக்கியமாக தட்டம்மை என்றது வந்து குழந்தை நோயின்னு லைட்டா எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. பெரியவங்களும் இதனால பாதிப்பு வரும். நாம எல்லாரும் சேர்ந்துதான் பொறுப்போட நடந்துகிட்டா தான் இந்த தட்டம்மை நோயை வந்து பரவல இருந்து தடுக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு முடியும். சோ இந்த விஷயத்த வந்து லைட்டா எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு நான் திரும்பவும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி லைக் பண்ணாதவர்களுக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் வாரதுக்கும் உங்களுக்கு வீடியோ செய்யறதுக்கும் ரொம்பவே இதா இருக்கும். சோ see you on other வீடியோ மக்களே. பி சேஃப். அதான் மறுபடியும் சொல்றேன், குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுங்க, நீங்களும் கவனமா இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனல். see you on other வீடியோ. Cheers மக்களே.